இன்றைய வாழுதரும் வார்த்தைகள் பார்க்கு புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். உனது மாட்சியை மற்றவர்களுக்கு விட்டுக்கொடாதே, உன் சிறப்பு உரிமைகளை வேற்று மக்களிடத்தாரே இழந்து விடாதே. ஆம் சகோதர சகோதரிகளே, இதோ நாம் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு மக்களிடையும் கடவுளுடைய வல்லமை உள்ள ஞானம் அறிவாற்றல் இருக்குது. அந்த ஞானம் அறிவாற்றலை நாம் மற்ற மக்களோடு வாழுகிறோம், புற இன மக்களோடு வாழுகிறோம். அந்த மக்களோடு வாழ்ந்து அந்த வேற்று தெய்வங்களுடைய வழிபாடுகளையோ எதையுமே நம்ம பின்பற்றாது அந்த உரிமைகளை நம்ம இழந்து விடாத நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய கடவுளுடைய உரிமையை இழந்து விடாமல் அந்த தெய்வத்தோடு பின்னாடி நம்ம வாழக்கூடாது. அப்படி வாழும்போது நம்ம கடவுளுடைய மாட்சிமைக்கு இழுக்கு வருது. அந்த மாட்சிமையை நாமளும் பெற முடியாமல் பல நேரங்களிலே தடங்களாக இருக்குது. அவருடைய மாட்சியும் வல்லமையும் நாம் பல நேரங்களிலே இழந்தவர்களாக நம்ம வாழுகிறோம். அந்த கடவுளுடைய கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடாமல் அவருடைய மாட்சியும் வல்லமையும் பெற்ற மக்களாக, சிறப்புற மக்களாக நம்ம வாழ்வோம், வளருவோம். அதற்கு நம்ம தகுதி உள்ள மக்களாக நாம் கடவுளுடைய நம்மளை நாமே ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். மரியே